அனைத்து புகழும், அனைத்து கண்ணியமும், உயர்ந்த பண்புகளும் அகிலங்களையும் படைத்து மன்னித்து மன்னிக்க வேண்டி வாழ வைத்திருக்கிறதுமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். யாருக்கெல்லாம் சமாதானம் பிடிக்கும், சண்டை பிடிக்கும்? யாருக்கெல்லாம் சமாதானம் பிடிக்கும், சண்டை பிடிக்கும்? யாருக்கெல்லாம் சண்டை பிடிக்காது, சமாதானம் பிடிக்காது? கேட்கலையா? சவுண்ட் கேட்குதா? இப்ப சமாதானங்கிறது அது விருப்பம், சண்டைங்கிறது வெறுப்பு. ஆனா பெரும்பாலுக்கு சமாதானம் பிடிக்கும், ஆனா சமாதானம் இல்லை. சண்டை பிடிக்காது, அதுதான் வாழ்க்கையா இருக்கு இல்லையா? இப்போ சமாதானம் அப்படிங்கிறது மனிதன வாழ்க்கையில முக்கியமா இருக்கு. சண்டைங்கிறது வெறுக்கக்கூடியதா இருக்கு. நாம எதை விரும்புகிறோமோ அது நம்மள்ட்ட இல்லை, எதை நாம் வெறுக்கிறோமோ நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? சமாதானம் பிடிக்கும், ஆனால் சமாதானம் பண்ண பிடிக்காது. சண்டை பிடிக்காது, ஆனால் சண்டை பிடிக்க பிடிக்கும் இல்லையா? சண்டை பிடிக்குன்னா நம்ம பிடிக்கும். நமக்கு என்ன காரணம்? கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, உறவுகளில் சமாதானம் இல்லை, நண்பர்களே சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் வெறுப்பு இருக்கு, சண்டை இருக்கு இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சண்டை இருக்கு, நண்பர் கடையில, உறவு கடையில, நட்பு கடையில, சமுதாயத்தில் சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கு. நாம் விரும்புறது என்ன? சமாதானத்தை. நாம் வெறுக்கிறது சண்டை. குடும்பத்துல இருந்து சண்டைங்கிறது வழக்கமாகி போச்சு. அப்ப சமாதானத்தை பேணுவோர், சண்டையை விரும்புவோர் யார்? நம்ம எல்லாருமே செய்றோம். நல்லா வாழணும், சமாதானமாக வாழணும், அமைதியா இருக்கணும், வாழ்க்கையில விரும்புறமா இல்லையா? ஆனால் சண்டை இல்லாத குடும்பமே இல்லை இல்லையா? சண்டை இல்லாத குடும்பமே இல்லை, சண்டை இல்லாத உறவே இல்லை, சண்டை இல்லாத நட்பே இல்லை, சண்டை இல்லாத சமுதாயம் இல்லை. இந்த சண்டை என்ன ஆகுது? சமாதானம் கெட்டு போகுது, கலவரம் ஆகுது இல்லையா? அது கொலையில போய் முடியுது இல்லையா? இப்போ சமாதானம் என்ன? வேதம் என்ன போதிக்குது? எதை விரும்புகிறோமோ நம்ம வாழலையே, எதை வெறுக்கிறோமோ அதுதான் வாழ்ந்துட்டு. ஏன் சிந்திக்கிறது? ஒரு தனி மனித ஒழுக்கம், சமுதாயத்துடைய பாதுகாப்பு. ஒரு தனி மனிதலேருந்து குடும்பம் வரைக்கும், நட்பு வரைக்கும் என்ன செய்யறோம்? சண்டையாவே இருக்கு. இப்போ வேதம் என்ன சொல்றது பார்ப்போம். ஒரு குடும்பத்துல இருந்து பார்ப்போம். 64:11 நம்பிக்கொண்டவர்களே, நிச்சயமா உங்களுடைய மனைவியிலும் உங்களுடைய மக்களிலும் உங்களுக்கு சோதனை இருக்கின்றன. இது ஒரு சோதனைங்கிறான். படைக்கப்பட்டது சோதனை தானே, உலக வாழ்க்கை ஒரு சோதனை. உங்களில் செயல்களால் அழகானவர் யார் என்று சோதத்திற்காக படைச்சிருக்கேங்கிறான். இல்ல நன்மை தீமை கொண்டு படைச்சிருக்கேங்கிறான். ஒவ்வொன்றிலையும் நன்மை தீமை இருக்கு. உலக வாழ்க்கையில உறவுகளையும் நன்மை தீமை இருக்கு, நம்முடைய குணங்கள நன்மை தீமை இருக்கு, எண்ணங்கள நன்மை தீமை இருக்கு. இதுல நன்மை செய்யக்கூடிய யார், தீமையிலிருந்து விலகக்கூடிய யார்? 64:14. அப்போ குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்துல கொடுக்கப்பட்ட காலத்துல யார் உணர்வை பின்பற்றாங்க, அந்த உறவு, அந்த உணர்வை கொண்டு உறவுகள் யார் பின்பற்றாங்க, ஒழுக்கத்தை யார் பின்பற்றாங்க, யார் வரம் மீறாம இருக்காங்க அப்படிங்கிறது இங்க சோதனை. அப்ப குடும்பம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 64:14 நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமா உங்களுடைய மனைவியிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு சோதனை இருக்கின்றன. எனவே அவர்களை பற்றி எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கைனா அர்த்தம் கவனமா இருக்கீங்க. மனைவி மக்கள் உங்க சோதனை இருக்குது, அதே மாதிரி கணவன்ட்டையும் பிள்ளைகிட்டையும் ஒரு சோதனை இருக்குது. அதனால கவனமா இருக்கீங்கன்னா அந்த எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா சைத்தான் உள்ள வந்துடுவான், கலவரத்தை ஏற்படுத்துவான், பகைமை ஏற்படுத்துவான், வெறுப்பு ஏற்படுத்துவான், சண்டை ஏற்படுத்துவான், சமாதானத்திலிருந்து விலக்கிடுவான். வெறும் சொன்னா சமாதானத்தை பின்பற்றுங்க, அது உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எந்த நேரத்தையும் சைத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, சைத்தானுக்கு
இடம் கொடுக்காதீங்க. சரியா? அப்ப அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இன்னும் அவர்களை மன்னித்தும் அவற்றை பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டும் இருப்பீர்களானால், முதல்ல அவர்களை மன்னித்தும் அவருடைய காரியங்கள்ல மன்னித்தும் அவற்றை பொருட்படுத்தாமலும் அவருடைய செயல்களையும் அவருடைய பேச்சுகளையும் பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டும் இருப்பீர்களாய் நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் இறக்கமுடையவனா இருக்கின்றான். இது குடும்பத்தில் இருக்கு. சரியா? இப்போ குடும்பம்னு வரும்போது சண்டை வேண்டாம், சமாதானத்தை விரும்புங்க. சரி, அப்படி சமாதானத்தை விரும்பும்போது சோதனை இருக்குது, அதில் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இதுதான் சமாதானமிக்க மார்க்கம். இஸ்லாம் அப்படிங்கிறது இந்த வேதம் என்ன சொல்றா, இது சமாதானமிக்க மார்க்கம், சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கம், சமாதானத்தை விரும்புவர்களுக்கான மார்க்கம், இது வழி, வாழ்வியல் வழி. சரியா? அதனால இங்க நிர்பந்தம் கூடாது, ஒருத்தர் மற்றவர் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமை, நன்மையை தீமையை தடுத்துக் கொள்ளுங்க, பொறுமை கொண்டு சொல்லுங்க, சமாதானத்தை கொண்டு சொல்லுங்க, சமாதானத்தை விரும்பி சொல்லுங்க, அதுல நீங்க வாழுங்க. சரியா? இப்ப 484 ஏன்னா இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சமாதானத்தை விரும்ப சொல்லுது, சமாதானத்துக்கான வழியை காட்டுது அப்படின்னு பார்ப்போம். 484 எனவே நீர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவீராக. அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதை என்ன? சமாதானமிக்க பாதை, சமாதானத்தை விரும்பக்கூடிய பாதை, சமாதானத்தை பின்பற்றக்கூடிய பாதை, அகமே விருப்பம் கூடாது. இல்லையா? அப்ப எனவே நீர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாரையும் நீர் கட்டாயப்படுத்துவதற்கு இல்லை தான். இந்த மார்க்கத்தை யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, தனி மனிதனையும் சரி. உம்மை தவிர நீங்க நேர்வழி பின்பற்றுங்க, உம்மை தவிர உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளையோ அல்ல உறவுகளையோ நட்புகளையோ அல்ல சமுதாயத்தை யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது, நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நன்மை தீமை பிரித்தறிவிக்கின்றது உங்களுடைய கடமை, அதுல நீங்க வாழ்ந்து சாட்சியாளர் இருந்து. அதனால உம்மை தவிர கட்டாயப்படுத்துவதற்கு இல்லை. எனினும் நம்பிக்கொண்டவர்களுக்கு ஊக்கமளிப்பீராக. யார் சமாதானத்தை விரும்புகிறாங்களோ அவங்க ஊக்கமளிங்க. நம்பிக்கொண்டு நல்ல செயல் விரும்பக்கூடியவர்களுக்கு ஊக்கமளிப்பீராக. நிராகரிப்பின் எதிர்ப்பை அல்லாஹ் தடுத்து விடுவான். இதில் யார் நிராகரிக்கிறாங்களோ எதிர்ப்பைனா அவருடைய சூழ்ச்சியை தடுத்து விடுவான். ஏனெனில் அல்லாஹ் வலிமை மிக்கவன், இன்னும் தண்டனை கொடுப்பதிலும் கடுமையானவன். நம்ம குடும்பம் வரும்போது எதை பின்பற்றணும்? சமாதானத்தை பின்பற்றணும். சமாதானம் தான் நல்ல செயல் இருக்கு இல்லையா? அழகிய சிலவில் இருக்கு நல்ல எண்ணம், நல்ல செயல். நல்ல எண்ணம் எப்ப? சமாதானத்தை விரும்பும்போது, பொறுமையை கடைபிடிக்கும் போது. பொறுமையை இல்லாத பேச்சு நல்ல பேச்சா இருக்காது, பொறுமையில செயல் நல்ல செயலா இருக்காது. பொறுமையோட நல்லா இருக்கிறான் இல்லையா? அப்ப இந்த பொறுமை எங்க வேணும்? பொறுமைங்கிறது என்ன? அது எல்லாத்தையும் கிடைச்சிருமானா? பொறுமை வேண்டுவதாகங்கிறான். அவசரப்பட்டுட்டீங்கன்னா சைத்தான் வந்துடுவான், கலவரத்தை ஏற்படுத்திடுவான், பிரச்சனையை சேர்த்து பார்க்கணும்ல. குடும்பத்துல 2 பேர் பேசுகிறதில்ல, கொஞ்சம் அவசரம், கொஞ்சம் நிதானம் இல்லாம, கொஞ்சம் கவனம் இல்லாம வார்த்தைகள் தவறு விட்டும் போதோ அல்லது கேட்டதை திருப்பி பதில் சொல்லும் போதோ கொஞ்சம் அவசரப்பட்டுரும், பொறுமை இல்லை. அப்ப என்ன செய்யுது? பெரிய கலவரமாகதா இல்லையா? நீயா நானா வருதா இல்லையா? சண்டை பெருசாகி போதா இல்லையா? நம்ம குடும்பத்திலேயே சண்டை எப்படி இருக்கு? அமைதி கெட்டு போகுது. அமைதி கெட்டு போதா இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா அமைதி கெட்டு போகுது, பிள்ளைங்களுக்கு அமைதி கெட்டு போகுது, பெற்றோர் பிள்ளைக்கு சண்டை வந்தா பெற்றோருடைய அமைதி கெட்டு போகுது. அப்போ ஒருத்தர் அமைதி கெடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை காயப்படுத்தாதீங்க, அமைதியை மேற்கொள்ளுங்கன்னா பொறுமை மேற்கொள்ளும், சமாதானத்தை பின்பற்றுங்க. சமாதானம் பின்பற்றது என்ன வேணும்? விட்டு கொடுத்தல், பொறுத்துக் கொள்ளுதல், சகித்துக் கொள்ளுதல். எதிர்மா இல்லையா? 359 அத்தியாயம் 359 அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீர் அவருடைய மென்மையா நடந்து கொள்கிறீர். அல்லாஹ்வுடைய அருளின் காரணம். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் மென்மையா நடக்க முடியாது. இல்லைன்னா வன்மையா தான் இருக்கு. வன்மையா புரியுதா? கொடூரமாகவும் கோபமாகவும் பிடிவாதமாகவும். அப்போ மென்மையை நடத்துக்கணும்னு சொல்றான். குடும்பத்தில் மென்மையா நடத்துக்குங்க. மனிதர் கடையில மென்மையா என்ன? பொறுமை கொண்டும் சகித்து கொண்டும் பலப்படுத்தி கொண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீர் அவருடைய மென்மையா நடந்து கொள்கிறீர். நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையவராக இருந்தார். கடுகடுப்புனா புரியுதா? கோவப்படுறாங்களா? எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கெடுத்தாலும் கண்டிக்கிறது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் பழி வாங்கிறது. அப்ப கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையவராக இருந்தார். பிடிவாத குணம், நான் சொன்னது செஞ்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா கோவப்படுறது, நான் சொன்னதான் செய்யணுங்கிற அந்த பிடிவாதம் ஒவ்வொருத்தருக்கும், மனைவிக்காகட்டும் கணவனாகட்டும் பிள்ளைகளாகட்டும். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் சில பிடிவாதம் கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இருக்கு, அவங்க நன்மைத்தையும் அறிவிக்க கூடாது, சொல்ல வேண்டியது கடமை. நிர்பந்தப்படுத்தக்கூடாதுங்கிறான். கடினம்னா நிர்பந்தப்படுத்தும். அப்ப கடின சித்தமுடா இருப்பதனால் அவர்கள் உண்மை மட்டும் ஓடி போயிருப்பார்கள் அல்லது ஒதுங்கி போயிருப்பார்கள். ஒன்றும் உங்களோட விலகி போயிடுவாங்க, இல்லை குடும்பத்தில் வேற வாழ்வாங்க, ஆனால் மனசுல ஒட்ட மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. எப்போ பார்த்தாலும் அந்த மனசுக்குள்ள ஒரு குமுறுதல் இருந்துகிட்டே இருக்கும்.
இல்லையா? விலகி தான் இருப்பாங்க. ஆள் உடல் தான் இங்கே இருக்கும், உறவோடு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மனசுல விலகி இருப்பாங்க. சரியா முகம் கொடுத்து பேச மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க விட்டு ஓடி போயிருப்பார்கள் தான். விலகி இருப்பாங்க மனசுல உள்ள, இல்லைன்னா உங்களை விட்டு வெளியே ஓடி போயிருப்பாங்க. உங்களை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை பிரிஞ்சு வாழ்வீங்க. அப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்கன்னு சொல்லுவோம். எப்ப கடின சித்தமுள்ள இருப்பிலானால் அவர்கள் விட்டு ஓடி போயிருப்பார்கள். எனவே அவர்களை பொறுத்துக் கொள்வீராக. இது ஆண்கள் படிக்கும்போது ஆண்கள் சொல்ற மாதிரி இருக்கும், பெண்கள் படிக்கும்போது பெண்கள் சொல்ற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும். சரியா? எனவே அவர்களை பொறுத்துக்கொள்ள அவருடைய செயல்களையோ அவருடைய பேச்சுகளையோ அவருடைய குணங்களையோ பொறுத்துக் கொள்வீராக. இன்னும் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. அவருக்காக பொறுத்துக் கொள்ளுங்க, இன்னும் அவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்க. நீங்களும் மன்னிங்க. மன்னிப்பு எப்போ தேடுவோம்? இறக்கப்பட்டாதானே. அவங்க இறக்கப்பட்டு அவங்க கருணையோட நாமளும் மன்னிச்சு அவர்களையும் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கறது. இறைவனை அவர்கள் குற்றம் பிடிக்காம இருக்கிறாங்க. யாரு வரம் மீறுறாங்களோ, கோபக்காரர்களாக இருக்காங்களோ, அல்லது வரம் மீறி என்ன செய்றாங்க பிரச்சனை பண்றாங்களோ, அவங்க என்ன செய்யறோம்? அவங்களும் இறக்கம் கொள்ளுங்க, இன்னும் அவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்க. இன்னும் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவதாக. தவிர சகல காரியங்களிலும் அவருடன் கலந்தாலோசனை செய்யும். நிர்பந்தம் கிடையாது. அவங்களுடைய விருப்பத்தையும் கேளுங்க, சொல்ல வேண்டியதான் கடமை. அதுக்கப்புறம் கலந்தாலோசனை செய்யும். பின்னர் நீர் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுவதாக. நிச்சயமா அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்றுவரை நேசிக்கின்றான். பாருங்க, ஒரு குடும்பம் வரும்போது இறைவன் சொல்றான், உண்மை தவிர கட்டாயப்படுத்துவதில்லைன்னு சொல்றான். இந்த மார்க்கம் நிர்பந்தம் கிடையாது. உங்கள் கடையில, கணவன் மனைவி கடையில, பெற்றோர் பிள்ளை கடையில, சகோதரருக்கு, உறவு கடை, நட்பு கடையில யார் நிர்பந்தப்படுத்தாதீங்க. சொல்ல வேண்டியதான் கடமை. இதுல பெருமையை கைவிடுங்க, போக வேண்டாம், சமாதத்தை பின்பற்றுங்க. சண்டை வேணாம் இல்லையா? சண்டை கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க சண்டை கூடாது, சமாதத்தை பின்பற்றுங்க. சரியா? உதாரணத்துக்கு இப்போ குடும்பம் மட்டுமா பிரச்சனை இருக்கு? குடும்பத்துல சமாதத்தை விரும்புங்கிறான், சண்டை கூடாது. எல்லாரும் சமாதத்தை விரும்புறோம், அதே நேரத்துல சண்டையும் போட்டுக்கிறோம். சண்டையை வெறுக்கிறோம், ஆனா சண்டையை போட்டுக்கிறோம். அப்படிதானே? சொல்லுவாங்களே, சண்டை பிடிக்கிறோம் ரொம்ப பிடிக்குமான்னு. சண்டை போடுறது ரொம்ப பிடிக்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு சண்டைங்கிறது பெரும் ஒரு பெருமைக்குரியதாகி போச்சு. இன்னைக்கு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சி அதிகமாக இருக்கும். அப்போதான் ஒரு ஹீரோ, அப்போதான் ஒரு கெத்து கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி சீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்க சண்டை, கணவன் மனைவி கடையில், மாமியார் நாத்தா கடையில் இல்லையா, பெண்கள் கடையில் வர சண்டையெல்லாம், அது இல்லைன்னா சீரியல் ஓடாது. அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி திணிக்கப்படுதுன்னு சொன்னால் சண்டை தான் பெருசாக திணிக்கப்படுது. அதுதான் ஹீரோத்தனம் இருக்குது, கெத்து இருக்குது, அதில் தான் பெருமை இருக்குது. எங்கேயா பொறுமையை எடுத்து கொடுக்குறாங்களா? இல்லை. அப்போ சமுதாயம் திணிக்கப்படுது, பெருமை திணிக்கப்படுது. நீயா நானாங்கிற அந்த இடத்துல நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா பெருமை கைவிடுவதில்லை. சரியா? உதாரணத்துக்கு 2:83 இன்னும் நாம் இஸ்ராயல் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடாது. முந்தைய வேதம் அது தௌராத்திலையும் சரி, இஞ்சிலையும் சரி, முந்தைய வேதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் அது இருக்கு. பெருமை இருக்குது, போராமை இருக்குது, போட்டி இருக்குது, சண்டை இருக்குது, சமாதத்தை விட்டுட்டாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றான்னா, நாம் இஸ்ராயல் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடாது. பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். வேற என்ன போதிக்குது? பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உறவினருக்கு நன்மை செய்யுங்கள், அனாதைகளுக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்கள். மனிதரிடம் அழகானதே பேசுங்கள். மனிதரிடம் அழகானதே அர்த்தம் அவங்களுக்கு ஆதலா பேசுங்க, அரவணைப்போட பேசுங்க, மன்னிக்கிற குணத்தோட பேசுங்க, கருணையோட பேசுங்க. எப்படி பேசணும்? கோவா பேசக்கூடாது, வெறுப்பா பேசக்கூடாது, வன்மையா பேசக்கூடாது, உணர்ச்சியா பேசக்கூடாது. உணர்வோட, உள்ளட்சத்தோட, பயபக்தியோட அவங்களுடைய சமாதத்தை விரும்பி பேசுங்க, அவங்களுக்கு ஆறுதலா பேசுங்க, அரவணைப்போட பேசுங்க, அவங்க நன்மை சொல்லுங்க. அப்ப அழகானதே பேசுங்கள், உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள், இறைவனிடத்துல உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழி வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர புரண்டி விட்டார்கள். அவர்கள், இது வரலாறு தானே, குரான் படிக்கும்போது வரலாறா இருக்கும்போது இது முந்தைய வேதத்துடையது, இது நமக்கு இதில் படிப்பினர் இருக்கு. இப்போ அந்த படிக்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர்களில் சிலரை தவிர புரண்டி விட்டார்கள். உங்களில் வரும்போது அங்க வேதத்தை சொல்லப்படுது. இப்போ வரலாறு படிக்கும்போது நம்ம எப்படி அவர்களில் சிலரை தவிர புரண்டி விட்டார்கள், இன்னும் அவர்கள் புறக்கணித்தராக இருந்தார்கள். நீங்கள் புறத்தினார்கள்னா அந்த இடத்துல அந்த அந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். நமக்கு என்ன படிப்பினர் இருக்கு? அவர்கள் புறக்கணித்தராக இருந்தார்கள். அதுல 84 இன்னும் உங்களிடையே ரத்தம் சிந்தாதீர்கள். வேதம் என்ன சொல்லுது? உங்களிடையே ரத்தம் சிந்தார்கள். யாருக்கு? தௌராத்தையும் சொல்லப்படுது, சபூலையும் சொல்லப்படுது, இஞ்சிலையும் சொல்லப்படுது, எல்லா வேதங்களும் அப்படிதான் சொல்லுது. சரியா? ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நீ பாக்குறோம்ல? போர், எல்லா நாடுகளையும் போர் நடக்குது. குறிப்பிட்ட நாடு சொல்ல முடியாது, எல்லாமே போர் தான். இப்ப இப்படி மக்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறாங்க. பெருமை
எப்படி நாட்டுக்கு நாடு போர், மனிதனுக்கு மனிதர்கள் இல்லை, மதமும் இன்னைக்கு மதம் பிடிச்சிருச்சு, நாட்டுக்கு நாடு என்ன செய்றாங்க, போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடக்கும்போது எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க? முதலாம் உலக போர் வந்துச்சு, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? எத்தனை கோடி பேர் கொல்லப்பட்டாங்க? எத்தனை லட்சம் பேர் காயமடைந்தாங்க? ரெண்டாம் உலக போர் எப்படி வந்துச்சு? போருக்கு என்ன காரணம்? போருக்கு காரணம் என்ன? இது நம்ம வேதத்துல போதிச்சிருக்கானா? யார் போர்ல வெற்றி கொண்டாங்களோ புண்ணியவாளின்னு சொல்லியிருக்கானா? நீங்க ஒரு மதம் இன்னொரு மதத்தை வெற்றி கொண்டால், ஒரு நாடு இன்னொரு நாடு வெற்றி கொண்டால் உங்களுக்கு நன்மை சொல்லியிருக்கானா? என்ன சொல்றாங்க வேதம்? என்ன சொல்லுது? இஸ்ரேல் மக்கள் எடுத்து சொல்றான். இன்னைக்கு இஸ்ரேல், ஈராக்கு, இது நீங்க நிறைய எல்லா நாடுகளும் போர் தானே குவிக்கிறாங்க. எவ்வளவு அனுதாயங்கள் குவிச்சு வச்சிருக்காங்க. என்ன காரணம்? ஒன்று குவிக்கிறது தானே. இவன் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்றான், ரத்தம் சிந்தாதிக்குன்னு சொல்றான். இது வேதத்தில் இருக்கு தானே, வேதம் படிச்சிருப்பாங்க தானே. யூதர்களும் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்குறது இல்லை, கிறிஸ்தவர்களும் வேதம் இருக்கு, முஸ்லீமுக்கும் வேதம் இருக்கு. ஆனா போர் எங்க நடக்குது? யார் செய்யறா? இப்போ வேதம் தீவிரவாதத்தை போதிக்கல, ஆனா இங்க தீவிரவாதம் நடக்குதா இல்லையா? பாருங்க 2:84, உங்களிடையே ரத்தம் சிந்தாதீர்கள். என்ன செய்யக்கூடாது? ரத்தம் சிந்தக்கூடாது. உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள். இருப்பிடத்தை விட்டு, வீடு தானே, ஒருவர் மற்ற வீட்டை விட்டு வெளியேற்றார்கள், இருப்பிடத்தை வெளியேற்றார்கள். என்ன செய்றாங்க? போர்ன்ற பேர்ல, அனுதாயம் என்ற பேர்ல ரத்தம் சிந்துறதும், இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறதும் இருக்கா இல்லையா? அப்ப வெளியேற்றாதீர்கள் என்று உறுதிமொழி வாங்கினோம். நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், நீங்கள் சாட்சியாகவும் இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் உங்களிடையே கொலை செய்தீர்கள், உங்களிலேயே ஒரு சாரார் அவருடைய வீடுகளை விட்டு வெளியேற்றீர்கள். அதாவது ஏதோ ஒப்புக்கொண்டாங்களோ திருப்பி அதுக்கு மாறி செய்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? ஏத்துக்கிட்டாங்க, ஆனா திருப்பி செய்றாங்க, நீங்கள் உங்களிடையே அவர்களுக்கிடையே கொலை செய்கிறீர்கள். இன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு சாரார் அவருடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றினார்கள். ஒரு வகுப்பார் அல்லது ஒரு கூட்டம் அல்லது ஒரு நாடு அவருடைய இருப்பிடத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அவர்கள் மீது அக்கறம் புரியவும் பகமை கொள்ளவும் உதவி செய்கிறது. இப்ப நாடு தானே செய்யுது, ஒரு நாடு இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ணுது, ஒரு நாடு இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ணுது. அப்படிதானே? சப்போர்ட் பண்ணும்போது என்ன வச்சாங்க, இன்னும் போர் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, 3ஆம் உலக போர் வர மாதிரி இருக்கு. ஏன்னா நாடுகள்லாம் அவங்க போருக்கு தயாராயிட்டாங்க. ஏன் போர் தயாராகிறாங்க? அவங்களோட அணுதாயம் தயாரிச்சிருக்காங்க. இது எப்படியே பயன்படுத்தணும்ல, டெஸ்ட் பண்ணும். எப்படி நான் சண்டைக்கு தயாராகிட்டேன், கிராத்தா கற்றுக்கிட்டேன், இல்லை நான் சண்டையை கற்றுக்கிட்டேன்னா நான் யார் மேலே நான் காட்டினா தானே என்கிட்ட வீரருக்குன்னு தெரியும். அப்போ அணுதாயுதம்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் எப்படி பயன்படுத்துறது? ஏதாவது சின்ன சண்டையை உருவாக்கி அதை என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும். இப்போ நம்ம சரியாக தயார் பண்ணியிருக்கோமா, நம்ம பவராக இருக்குதா? அப்படிதானே? இது பெருமை தானே. பல சொல்றேன், அவர்கள் அக்கறம் புரியவும் பகமை கொள்ளவும் உதவி செய்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் கைதியாகவும் வந்தால், வெளியேற்றப்பட்டவர்கள் அகதியாகவோ அல்லது கைதியாகவோ அடிமையாகவோ உங்களிடம் வந்தால் நஷ்டஈடு பெற்று விடுகிறீர்கள். நஷ்டஈடு பெற்றுக்கொண்டு விடுகிறீர்கள். ஆனால் அவர்கள் வெளியேற்றது உங்கள் மீது தடுக்கப்பட்டிருக்கிறதாகும். அவர்கள் யாரையும் சரி, அந்தந்த மக்களை அவர்களை வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். நீங்கள் இறைக்கட்டளையில் சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுக்கிறீர்களா? வேதம் என்ன சொல்றது? யாரையும் வெளியேற்றக்கூடாது, அவருடைய வாழ்மடத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, ஒருத்தர் கொலை செய்யக்கூடாது. இதுதானே? ஏன்னா இந்த மார்க்கம் எது? சமாதானமிக்க மார்க்கம், சமாதானத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கம். அப்ப சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுக்கிறீங்களான்னு கேட்கலாம். வேதத்தை சிலவற்றை ஏற்றாச்சு, இறைவன் ஒருவன் ஏற்றுக்கிட்டாச்சு அப்படி. ஆனா வேதம் என்ன சொல்றதோ அதை பின்பற்றல, பலவற்றை விட்டாச்சு. இவ்வகையில் செயல்படுவதற்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு எதுவும் கூலி உண்டா? அப்படி இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடையாது. மறுமையிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் மீட்கப்படுவார்கள். இன்னும் நீங்க செய்த அல்லாஹ் கவனிக்காம இருப்பதில்லை. இப்ப நடந்திருக்கா, இறைவன் கவனிச்சுட்டே இருக்கான். அப்படிதானே? எப்படி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை கூடாது, பெட்ரோல் பெட்டிகளை சண்டை கூடாது, உறவு கடையில சண்டை கூடாது, நட்பு கடையில சண்டை கூடாது, சமுதாயத்தையும் சண்டை கூடாது. ஆனா இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சண்டை இல்லாத குடும்பம் இல்லை, சண்டை இல்லாத உறவு இல்லை, சண்டை இல்லாத நட்பு இல்லை, சண்டை இல்லாத சமுதாயம் இல்லை, சண்டை இல்லாத நாடும் இல்லை. இன்னைக்கு சண்டை தான் இருக்கு. எப்போ உலகம் அழியும் தெரியாது. உலகம் எப்பவுமே அழியாது, சமுதாயம் தான் அழியும். அப்படிதானே? அந்த சமுதாயம், அந்த நாடு அழியும். ஏதோ உலகம் அழியாது. இறைவன் நாடும் போது உலகம் அழியும். உலகத்தை யாரும் அழிக்க முடியாது. ஆனா எது அழியும்? மனிதன் தங்கத்துக்கான அநியாயம் பண்ணிக்கொண்டு வரம் மீறி அவர்கிட்ட ரத்தம் சிந்தி சமுதாயத்தை அழிக்க முடியும், நாடு அழிக்க முடியும். ஆனா உலகத்தை அழிக்க முடியாது. இறைவன் மறுபடியும் புதுசா படைப்பான். யார் அநியாயம் பண்றாங்களோ வரம் மீறாங்களோ அவர் நீக்கிட்டு புதிய ஒரு சமுதாயம் படைச்சிட்டே இருப்பான். சரியா? சரி, அடுத்து 4:92 4:92 தவறுதலாக அன்றி, அதாவது தவறுதலாக அன்றி, தெரியாம
ஒரு நம்பிக்கொண்டவரை கொலை செய்து விடுவது ஆகமானதல்ல. இறைவன் தடுக்கிறான். எல்லாரும் நம்பிக்கொண்டவங்க தான். அது யூதர்களோ, கிறிஸ்தவர்களோ, முஸ்லீம்களோ, இல்லை வேற எந்த மதத்தை சொன்னாலும் எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, மறுமை நம்பிக்கை இருக்கு, அப்படித்தானே? அப்ப தவறுதலாக அன்றி ஒரு நம்பிக்கொண்டவரை கொலை செய்து விடுவது ஆகமானதல்ல. உங்கள் எவரேனும் ஒரு நம்பிக்கொண்டவரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதற்கு பரிகாரமாக இறையடியார் ஒருவரை துன்பத்தை போக்க வேண்டும். ஒருத்தர் மற்ற கொலை செய்யக்கூடாதுங்கிறான். அப்படி தவறுதலாக கொலை செஞ்சிட்டீங்க, அது வரமீறியோ இல்லை கோவப்பட்டோ அறியாமையிலோ தவறுதலாக கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதற்கு பரிகாரமாக ஒரு இடையடியாரை ஒரு துன்பத்தின் போக்க வேண்டும். இன்னும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டும். யாரை கொலை செஞ்சீங்களோ அவங்களுக்கான ஒரு நஷ்டீடு கொடுக்கணும். சரியா? அது தர்மமாக விட்டுவிட்டால் தவிர, அவங்க இல்லை அவங்க மன்னிச்சுட்டாங்க தர்மம் விட்டுட்டாங்கன்னா கிடையாது. அதே நேரத்தில் கொல்லப்பட்டவன் உங்கள் பகைமை இனத்தை சேர்ந்தவனாக இருந்தால், அதாவது நீங்கள் யாரை கொலை செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு பகைமை அப்படின்னாலும் உங்களுக்கு இல்லாத வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பகைமை அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களை இனத்தை சார்ந்தவர்களாக நம்பிக்கையாளராக இருந்தால் இறையடியாரின் ஒருவரின் துன்பத்தை போக்குதல் போதுமானது. அவன் உங்களுடைய சமூகத்தை கொண்டவன் வகுப்பாரை சேர்ந்த, அது உங்களுடைய வகுப்பாரை சேர்ந்தவராக இருந்தால் அவன் சொந்தக்காரனுக்கு நஷ்டீடு கொடுத்து சொந்தக்காரனுக்கு நஷ்டீடு கொடுத்து இறையடியார் ஒருவரின் துன்பத்தை போக்க வேண்டும். இவ்வாறு செய்வதற்கு சக்தி இல்லாதவா இருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து 2 மாதம் நோன்பு நோக்க வேண்டும். என்ன புரியுது? ஒரு மனிதரை கொலை செய்யக்கூடாது, தவறுதலாக கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நஷ்டீடு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா முடியாத போது 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணுங்கிறான். இங்க எத்தனை கொலை நடந்துட்டு இருக்கு? போர்ன்ற பேர்ல எத்தனை கொலை நடக்குது? 20 தினம் ஒரு மனிதரை நீங்க கொண்டுட்டீங்கன்னு சொன்னா, தவறுதலாக கொண்டுட்டீங்கன்னு சொன்னா 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணுங்கிறான். இல்லைன்னா ஒரு அடிமை விடுவிக்கணும், நான் உங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணுங்கிறான். இப்ப லட்சக்கணக்கில் பேர் சாவுறாங்க, கோடிக்கணக்கில் பேர் வரைக்கும் செத்துருக்கிறாங்க. இவங்களெல்லாம் யார் நஷ்டீடு கொடுக்குறது? இதை யார் 2 மாதம் நோன்பு வைக்கணும்? இப்ப இல்லை வேதம் படித்தவங்க தானே, வேதம் எல்லாத்தையும் வேதம் இருக்குது, எல்லாரும் மதம் சார்ந்தவர்கள், மதம் பிடித்தவர்கள் தானே. அப்ப இரண்டு சொல்லுதுன்னு ரொம்ப லேசாக சொல்லிட்டான். ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, வெளியேற்றக்கூடாது, இதெல்லாம் வேதம் போதிக்குது. இது சமாதானமிக்க மாற்றம், நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அப்படிங்கும்போது தவறுதலாக ஒரு கொலை செஞ்சுட்டேனாலே என்ன செய்றாங்க? 2 மாதம் தொடர்ந்து நோன்பு, இல்லைன்னா ஒரு அடிமை விடுவித்தல், நஷ்டீடு கொடுத்துன்னு சொல்றான். இப்போ தொடர்ந்து 2 மாதம் நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூர்ண ஞானமுடையனா இருக்கின்றான். எவரேனும் ஒருவர் நம்பிக்கையாளரில் எவரேனும் வேண்டுமென்றே கொலை செய்ததாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமே ஆகும். இப்ப தெரிஞ்சே கொலை செஞ்சுட்டாங்க, இது யூதர்களோ, கிறிஸ்தவர்களோ, அல்லது முஸ்லீம்களோ, அல்லது எந்த மாதிரி சார்ந்தர்களோ, அவங்களுக்கு நம்பிக்கையாளன்னு தெரியும். எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, எல்லாரும் மறுமை நம்பிக்கை இருக்கு, வேதத்தை பற்றி பிடிச்சிட்டாங்க. ஆனா வேண்டுமென்றே ஒரு நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கையாளரை கொலை செய்துட்டாங்க. வேண்டுமென்றே கொலை செய்வதாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமே ஆகும். என்றென்றும் அங்கே தங்குவான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கின்றான், இன்னும் அவனை சபிக்கின்றான், இன்னும் அவனுக்கு மகத்தான வேதனையும் சித்தம் செய்திருக்கின்றான். இது புரியுதா? எங்கெல்லாம் போர் நடக்குதோ அங்க மறுபடியும் இயற்கை சீற்றம் வரும், பூகம்பம் வரும், இல்லையா? வருதா இல்லையா? பார்த்துருக்கோம்ல, அமெரிக்காவில் எவ்வளோ காட்டு தீ வந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கே வந்து இயற்கை சீற்றம், வெள்ளம் எவ்வளோ பாதிப்பு இருந்துச்சு, புயல் வந்துச்சு. வெறும் சொன்னா நீ ஒரு பக்கம் அழி, இப்படியே உன்னுடைய பெருமையின் காரணமாக நீ ஒரு பக்கம் அழிச்சேன்னா இப்ப நான் ஒரு பக்கம் அழிக்கிறேன். இப்ப இந்த தீவிரவாதத்துக்கு மனிதன் பொறுப்பேற்றுக்கலாம், இப்ப இயற்கை சீற்றத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? அப்ப வரம்புகளை என்ன செய்ய இறைவன் அவன் கோபம் கொள்றேங்கிறான், அவன் மீது கோபம் கொள்கின்றான், இன்னும் அவளை சபிக்கின்றான். அப்ப அந்த மக்கள் என்ன விரும்பணும்? சமாதானத்தை விரும்பணும், இல்லையா? ஒரு குடும்பம் இருக்கு, கணவன் மனைவி சண்டை போட்டிருக்காங்க, அப்ப அந்த பிள்ளைகள் பாதிக்கிறாங்க, இல்லையா? அல்லது ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம், ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க? பிள்ளைகள் 2 பேரும் பாதிக்கக்கூடாது இல்லை, அப்ப சமாதானத்தை விரும்பணும். பிள்ளை கடையில் சண்டை வச்சுன்னா அந்த குடும்பத்தை அனுப்பிச்சிடும், சமாதானத்தை ஏற்படுத்தணும். ஆனா திருப்பி 2 பேரும் சண்டை போடும்போது பரவாயில்ல, அப்படி என் பிள்ளைக்கு பாதிக்கப்படாலும் பரவாயில்ல, நான் தான் பெருமை மேகேஸ்வரன் சொல்லியிருந்தேன் ஆகும். அந்த மாதிரி எப்படி குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்களோ அந்த மாதிரி நாட்டுக்கு ஆட்சியாளர் தான் அந்த மக்களை பாதுகாக்கணும். இப்போ மக்களை பாதுகாக்கிற வழி தான் தேடணும். சண்டைக்கு போயிடக்கூடாது, என் மக்கள் பாதுகாக்கப்படணும், நான் என்ன செய்யறேன்? விட்டு கொடுத்துட்றேன், பொறுத்துக்கொள்றேன், அணு ஆயுதம்லாம் வேண்டாம், போர்லாம் வேண்டாம். ஏன்னா அதனால என்னுடைய மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆட்சி என்ன செய்யணும்? என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அழியக்கூடாது, ரத்த சிந்தக்கூடாது, அவர் பசிப்பட்டியில் சாகக்கூடாது, வறுமை தீண்டக்கூடாது, நோய் வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? அந்த மக்கள் பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆட்சியாளர் என்ன செய்யணும்? அதை தான் மேற்கொள்ளும், அறப்போர் தான் மேற்கொள்ளும், போர் செய்யக்கூடாது. அறப்போரை விட்டுட்டு
என்ன செய்றாங்க, போர் செய்யும் போது என்ன செய்யுது, ஆட்சியாளர்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்க நிறைய பாதுகாப்பாக இருக்கும், அவங்க சரியா பாதுகாப்பு இடத்துல போய் அடங்கிப்பாங்க. ஆனால் இங்கே சாவுறது யாரு, அப்பாவி மக்கள் தானே. கொல்லப்படுறது யாரு, அப்பாவி மக்கள் தானே. உடமையில் இழக்கிறது யாரு, அப்பாவி மக்கள் தானே. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ அவங்க வந்து நல்லா கோபம் பண்றேங்கிறான், சபிக்கிறேங்கிறான். சரியா? அது கீழே 5:32 இதெல்லாம் ஒரு உதாரணம் பார்க்கணும். இறைவன் வந்து இந்த மார்க்கத்தில் வேதத்தை என்ன போதிக்கிறான், சமாதானத்தை பின்பற்றுங்கள், கொலை செய்யாதீர்கள், நிர்பந்தப்படுத்தாதீர்கள், வெளியேற்றாதீர்கள், ரத்தம் சிந்தாதீர்கள் சொல்லணும் இல்லையா? சரி, 5:32 காலம் தொட்டு நிச்சயமா எவன் ஒரு கொலைக்கு பதிலாக அல்லது பூமியில் ஏற்படுத்தும் குழப்பத்திற்காக அன்றி ஒருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவன் ஆவான். யார் ஒருத்தரை கொலை செஞ்சா மனிதர்கள் யாவரையும் கொலை செஞ்சு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் கொண்டு போய்க்கிறாங்க போர்ன்ற பேர்ல? புரியுதா? ஒருத்தரை கொலை செஞ்சாலே இல்லைன்னு சொல்றேன், மனிதர் யாவரையும் கொலை செய்தாங்க. இவங்க மனிதர் யாரையும் கொண்டுட்டே இருக்காங்களே. மனிதர் யாவரையும் கொலை செய்தவன் ஆவான். மேலும் எவன் ஒருவர் வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைத்தர் ஆவார். இப்ப வேதம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது? ஒருத்தரை கொலை செய்யக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, யார் ஒருவரை வாழ வைக்கிறாரோ மனிதர் யாரும் வாழ வைக்கிறார், யார் ஒருத்தரை கொலை செய்தாரோ மனிதர் யாவரையும் கொலை செய்தர் ஆவார். ஆனா என்ன சொல்றாங்க, இஸ்லாம்னா தீவிரவாதம், யூதர்லாம் தீவிரவாதிகள், கிறிஸ்தவர்லாம் தீவிரவாதம். என்ன அர்த்தம்? ஏன்னா அந்த மாதிரி என்ன செய்றாங்க, வேதத்தை மறந்தாச்சு, இறைவனை மறந்தாச்சு, தங்களுக்குள்ள பெருமை கொண்டாச்சு. நீயா நானா, ஒன்று நீ இருக்க நான் இருக்கணும், அப்படித்தானே? இந்த பெருமை தானே சமுதாயத்தை அழிக்குது. சமாதானத்தை விரும்பல, என்ன செய்யுது, சண்டை தான் விரும்புது. சண்டை போடுறவங்க பிடிக்குதா இல்லையா? அப்ப ஒருவனை கொலை செய்கிறாரோ அவர் மனிதர் யாவரையும் கொலை செய்தவர் ஆவார். ஒருவரை வாழ வைக்கிறாரோ மக்கள் யாவரையும் வாழ வைத்தவர் ஆவார் என்று இஸ்ராயல் சந்ததியினருக்கு நாம் வைத்திருந்தோம். யாருக்கு? இஸ்ராயல் மக்கள் சண்டை எடுத்துட்டு இருக்கா இல்லையா? அப்ப இஸ்ராயல் சந்ததியினருக்கு நாம் வைத்திருந்தோம். மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவரிடம் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்தார்கள். இதன் பின்னரும் அவர்கள் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவே நடந்தார்கள். அவர்கள் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவர்களாக இருக்கின்றனர். வரம் மீறுவது என்ன அர்த்தம்? மனசாட்சி மீறுதானே, உண்மைக்கு புறம்பா வாழ்றதானே, வேதத்துக்கு புறம்பா வாழ்றதானே, இறைவனுடைய கட்டளை மீறுறதானே, தூதரை பின்பற்றல தானே. தூதர் எதுக்கு வந்தாங்க? மனிதர்களை சமாதானத்தை தான் வந்தாங்க. அப்ப தூதரையும் புறக்கணிச்சாச்சு, இறைவனை புறக்கணிச்சாச்சு, வேதத்தை புறக்கணிச்சாச்சு, சமாதானத்தை விட்டாச்சு. இப்போ பெருமை தான். இப்போ சண்டை போடுறது பிடிக்கும், அப்படிதானே? சண்டை போடுறது எப்படி பிடிக்கும்? மக்களுக்கு சமாதானம் விரும்புறாங்க, ஆனா ஆட்சியாளருக்கு சமாதானத்தை விரும்பல, சண்டை போடுறத அவங்க விரும்புறாங்க. ஒரு நாட்டை அழிச்சு இன்னொரு நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒரு நாட்டை அழிச்சு தான் அந்த மக்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா? இது வந்து என்ன சொல்லலாம், இஸ்ராயல் மக்களுக்கு நான் வீட்டிருக்கோம். அதே மாதிரி 5:44-45 நிச்சயமாக நாம் தான் தௌராத்தையும் இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாம் தான் தௌராத்தையும் இறக்கி வைத்தோம். யார் சொல்றான்? குர்ஆன்ல இறைவன் சொல்றான், அல்லாஹ் சொல்றான். இந்த வேதத்தை இறக்கி வைத்தவன் இதுக்கு முன்னாடி வேதத்தை நாம் தான் இறக்கி வச்சேங்கிறான். இப்ப நாம் தான் தௌராத்தையும் இறக்கி வைத்தோம், அதில் நேர்வழியும் பேரொழியும் இருந்தன. முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள் யூதர்களுக்கு அதனை கொண்டே வழிகாட்டி வந்தார்கள். யாருக்கு? தௌராத்துல இறைவன் சொல்றானா, நிச்சயமாக நாம் தான் தௌராத்தை இறக்கி வைத்தோம், அதில் நேர்வழியும் பேரொழியும் இருந்தன. முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள், இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள் யூதர்களுக்கு அதனை கொண்டே வழிகாட்டி வந்தார்கள். இறைவனை சார்ந்தவர்களும் அறிஞர்களும் அவர்கள் அல்லாவின் வேதத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்பதனாலும். அல்லாவுடைய வேதத்தை எப்படி பாதுகாக்கிறது? நடைமுறைப்படுத்தணும். வேதத்தை பாதுகாக்க என்ன? அது மூடி வச்சு பொத்தி வச்சு துணியை போட்டு சுத்தி வச்சு அதுல பாதுகாக்கிறது, அதுபடி வாழ்றது, அதை நடைமுறைப்படுத்துறது, வேதத்தை உண்மைப்படுத்துறது, இது பாதுகாக்கணும். சரியா? வேதத்தை பாதுகாக்க வேண்டியது என்பதனாலும் இன்னும் வேதத்துக்கு சாட்சியாளராக இருந்தமையினாலும் இதனை கொண்டே வழிகாட்டி வந்தனர். எதை கொண்டு? வேதத்தை கொண்டே வழிகாட்டி வந்தனர். எனவே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள், என்னுடைய நல்ல விஷயங்களுக்கு மனைவிச்சைக்கு விட்டு விடாதீர்கள். தவிர அல்லாஹ் இறக்கியுள்ள விதியின்படி யார் நடக்கவில்லையோ அவர்தான் நிராகரிப்பவர். வேதத்தின்படி யாரும் நடக்கவில்லையோ அல்ல விதியின்படி யார் நடக்கவில்லை. விதி என்ன? இப்ப ரத்த சிந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மனிதர்களே வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது இல்லையா? சமாதானத்தை பின்பற்றணும், ஒருத்தர் இறக்க முடியாதா இருக்கும், நன்மை செய்யணும். இதுதான் வந்து வேதத்தை விதிச்சிருக்கு. ஆனா விதிக்கு என்ன செய்றாங்க? விதிக்கு மாறு செய்றாங்களா இல்லையா?
அப்படின்னு சொன்னா, யார் எவர் அல்லாஹ் இறக்கியுள்ள வேதத்தின்படி நடக்கவில்லையோ, அதுபடி வாழவில்லையோ, அவர் தான் நிராகரிப்பவர். 5:45 அவர்களுக்கு நாம் அதில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காது காது, பல்லுக்கு பல், காயங்களுக்கு நிச்சயமா பழி வாங்கப்படும் என்று வைத்திருந்தோம். எப்படி வச்சிருக்கான்? பழி வாங்குறீங்களா? எப்படி? கரெக்டா? உயிருக்கு உயிர் தான், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காது காது, பல்லுக்கு பல், காயங்களுக்கு நிச்சயமா பழி வாங்கப்படும் என்று வைத்திருந்தோம். எனினும் ஒருவர் மன்னித்து விட்டால் உங்களால கரெக்டா பழி வாங்க முடியாது. எப்படி? அதே மாதிரி ஒரு அடி அடிச்சோம்னு வச்சுங்க, பல்லு உடஞ்சிச்சுன்னா அதே பல்ல தான் உடைக்கணும். முடியுமா? அவங்களை எவ்வளவு காயப்படணும் அதே அளவு தான் காயப்படுத்தணும். முடியுமா? முடியாது. அப்ப என்னன்னு சொன்னா, ஒருவர் மன்னித்து விட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். இப்ப என்ன செய்யணும்? ஒருத்தர் போர் தொடுத்துட்டாங்க, என்னன்னு சொல்றா, அவங்களை மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவத்து பரிகாரமாகும். என்ன செய்றாங்க? நீ அடிச்சா நான் திருப்பி எடுப்பேன். கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? ஒரு கணத்தை அடிச்சா மறு இடத்தை காட்டுங்க, அப்படிதானே? அதே மாதிரி குர்ஆன் என்ன சொல்லுது? மன்னித்து விட்டு விடுங்கன்னு சொல்லுது, சமாதத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லுது. அப்ப வேதம் எல்லாமே நன்மை தான் விரும்புது, நன்மை தான் போதிக்குது. ஆனா வேதத்தை பின்பற்றல, ஆனா மதத்தை மட்டும் போதிக்குது. அப்படி வேதத்தை பின்பற்றாம மதத்தை மட்டும் பின்பற்றின அர்த்தம், மதம் எங்க கூட முடியுது? பகைமையில முடியுது. வேதம் மதத்தை போதிக்கல, தீவிரவாதத்தை போதிக்கல, பகைமையை போதிக்கல, வேதத்தை பின்பற்றணும். சரி, எனினும் ஒருவர் மன்னித்து விட்டால் அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர் அல்லாஹ் இறக்கி வைத்த விதியின்படி நடக்கவில்லையோ அவர்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். சரியா? சரி, 42:40 இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. எல்லாரும் இஸ்லாமியர் குர்ஆனை படிச்சிருப்பாங்க, சிந்திக்கணும் இல்லையா? சமாதானம் பின்பற்றணும். அப்ப கிறிஸ்தவர்கள் பைபிளை படிச்சிருப்பாங்க, யூதர்கள் அவங்களுடைய தௌரா படிச்சிருப்பாங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுது? பகைமை ஏற்படுத்தல, சமாதானம் பின்பற்ற சொல்லுது, ரத்த சிந்தக்கூடாதுன்னு சொல்லுது இல்லையா? அதையும் படிக்கல, சிந்திக்கல இல்ல. 42:40 இன்னும் தீமைக்கு அது போன்றே கூலியாகும், தீமைக்கு கூலி அது போன்றே தீமையாகும். ஆனால் எவர் மன்னித்து சமாதானத்தை செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நிச்சயமா அவன் அநியாயம் செய்வதை நேசிக்க மாட்டான். தீமைக்கு அது போன்ற கூலி நல்லா சொன்னா, ஒரு தீமைக்கு அது போன்ற கூலி, நன்மைக்கு அது 10 மடங்குங்கிறான், இன்னும் 10 மடங்குங்கிறான். அப்ப நன்மை விரும்புகிறான், சமாதானத்தை விரும்புகிறான். தீமைக்கு கூலி அது போன்றே தீமையாகும். ஆனால் எவர் மன்னித்து சமாதானத்தை செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நிச்சயமா அவன் அநியாயம் செய்வதை நேசிக்க மாட்டான். இப்ப சமாதானம் எங்கிருந்து? குடும்பத்தில் தானே. சரி, கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை பின்பற்றுங்க. பிள்ளை கடையில, உறவு கடையில, நட்பு கடையில, சமுதாயத்துல, மனிதர் கடையில சமாதானத்தை பின்பற்றுங்க. பெருமை கூடாது, போராம கூடாது, போட்டி கூடாது. இது அதான் நடக்குது. இப்ப பெருமையும் போராமையும் தான் நீயா நானும் நடக்கும். உழுத ஆரம்பிக்கிற சண்டை, உறவுகள் அடைக்கிற சண்டை, சமுதாயத்துல இன்னைக்கு சண்டை, இன்னைக்கு நாளுக்கு நாடு சண்டை. ஆனா என்ன பாதிக்கப்படுது? உயிர் சேதப்படுதா இல்லையா? உறவுகள் விலகி போதா இல்லையா? நட்பு விலகி போதில்ல. அதே மாதிரி சமுதாயத்துல மனிதர்கள்லாம் கொண்டு குவிக்கப்படுறாங்க. அப்ப இதுவா இறைவன் சொல்லுவாங்க? இறைவன் அப்படியா சொல்லுவான் வேதத்துல? ஒரு நாடு யார் ஜெயிக்கிறாங்களோ, ஒரு சமுதாய ஜெயிக்கிறாங்களோ அவருடைய புண்ணியவான்கள் அவர்களாம் நன்மை தந்துடுவேன், அவர்களாம் சொர்க்கத்தை இறந்து தெரிஞ்சுறானா? இறைவன் தான் படைச்சான், அவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான். அவனுடைய படைப்பை அவனை வாழ வச்சிருக்கான். அந்த உயிரை அவன் தான் எடுக்கணுமே தவிர மற்றவர் எடுக்கக்கூடாது. எடுத்தா அவனையாக்காரன். அப்படிதானே? அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஒருத்தர் உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் யார் கிடையாது? இன்னொருத்தர் கிடையாது. படைத்தவன் தான் உயிர் எடுப்பான், அவன் தான் உயிரை கொடுத்து அவன் உயிர் எடுப்பான். அப்போ ஒரு உயிரை வாழ வைக்கிறாங்களோ உலகத்தை யாரும் வாழ வைத்து வராங்க. யார் ஒருத்தர் கொண்டாரோ உலகத்தை யாரும் கொண்டவர். தவறுதான் ஒரு உயிரை கொண்டு விட்டால் அவர் என்ன செய்றாங்க? அவர் நஷ்டீடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட உறவுக்கு நஷ்டீடு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, முடியலன்னு சொன்னா 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். 2 மாதம் தொடர்ந்து எவ்வளவு ஒரு கடுமையா இருப்பாரு. ஒரு உயிரை தவறுதா கொண்டாலே 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும்னு சொன்னா, இவங்க போர்ன்றதால எத்தனை உயிரை கொள்றாங்க. இதுக்கெல்லாம் யார் நோன்பு வைக்கணும்? யாருக்கு நஷ்டீடு கொடுக்கணும்? 2 குற்றம் முடிப்பானா முடிக்க மாட்டானா? அப்ப அந்த சமயத்தை அழிப்பானா அழிக்க மாட்டானா? அடுத்து 49:10 நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்கள் சகோதரர்களே, நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்கள் சகோதரர்களே, ஆகவே உங்கள் இரு சகோதரர்களிடையே நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கன்னு சொல்றாங்க. ஒரு சண்டை வந்துச்சுன்னா 2 பேருக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கு. ஆனா என்ன ஆகும்? சமாதானம் உண்டாக்க மாட்டாங்க, இன்னும் சண்டையை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. அப்படிதானே? ஒரு ஊர்ல அந்த சண்டை வந்துச்சுன்னா ஒரு நாட்டாம இருப்பார், ரெண்டு ஊரை பிரிச்சு வச்சுருவாரு. என்ன சொல்றாரு? இனிமே நீங்க வராது அவங்க போல சமாதானம் பண்ணி பண்ற பேர்ல நினைச்சுவாங்க ஊரை பிரிச்சு வச்சுருவாங்க. கணவன் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்க, அங்க பஞ்சாயத்து போகணும்னு வச்சுவாங்க, பிரிச்சு வச்சுருவாங்க, சமாதானம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நாடு கிடையாது சமாதானம்.
சமாதானம் உண்டாக்குன்னு சொன்னா அப்படி சமாதானத்தை பேர்ல பிரிச்சு வச்சிருவாங்க. ஆனா இறைவன் சொல்றான், நிச்சயமா நம்பிக்கை கொண்டவர்கள் சகோதரர்களே, ஆகவே உங்கள் இரு சகோதரர்களிடையே நீங்க சமாதானத்தை உண்டாக்குங்க. இன்னும் உங்கள் மீது இரக்கம் காட்டும் பொருட்டு நீங்கள் அல்லாவே அஞ்சிக்கொள்ளுங்க. உங்கள் மீது இரக்கம் காட்டும் பொருட்டு நீங்க அல்லாவே அஞ்சிக்கொள்ளுங்க. சரியா? அப்ப சாந்தமும் சமாதானம் அல்லாவிடத்தில் மார்க்கம்ங்கிறான். வேதம் என்ன சொல்லுது? அல்லாவோட வழிமுறை எது? சாந்தமும் சமாதானம். 3:19 நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் அல்லாவிடத்தில் வழிமுறையா, அவருடைய மார்க்கம் இதுதான். சமாதானத்தை பின்பற்றுங்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அவருக்கு கிடைத்த பின்னர், வேதம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும், தோராகட்டும், இஞ்சில் ஆகட்டும், ஜபூர் ஆகட்டும், குர்ஆன் ஆகட்டும், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட எல்லாருமே என்ன சொல்றாங்க? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அவருக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள போராமை காரணமாக மாறுபட்டனர். இது போராமை தானே, போட்டி தானே. அப்ப போராமை காரணமாக மாறுபட்டனர். எவர்கள் அல்லாஹ்வின் வழியை புறக்கணிக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பார். இதை எச்சரிக்கை செய்யறான். யார் அல்லாஹ்வுடைய வழி, இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறார், சமாதானம் என்ற மார்க்கத்தை புறக்கணிச்சு சமாதானத்தை விரும்பலையோ, சண்டையை விரும்புறாங்களோ, அவர்கள் என்ன செய்றான்? அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பார். அல்ல சமாதானத்தை விரும்புங்கிறான். எப்படி விரும்புங்கிறான்? 3:64 அத்தியாயம் 3:64 வேதத்துடையோரே, நமக்கும் உங்களுக்கிடையே சமாதானத்தின்பால் வருவோம். இப்படிதான் ஒரு நாடு, எப்படி ஒரு ஒரு தனி மனிதனாகட்டும், சமுதாயமாகட்டும், ஒரு நாடாகட்டும், எதை சொல்லணும்? என்ன சொல்றா பாருங்க, வேதத்துடையவரே நமக்கும் உங்களுக்கிடையே சமாதானத்தின்பால் வருவோம். நாம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ் விட்டு நம்மில் சிலரை தெய்வங்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறும். அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமா நாங்கள் முஸ்லிம்கள் சமாதானத்தை பக்கம் அழைப்பவர்கள் என்பதற்கு நீங்க சாட்சியா இருங்கள் என்று கூறிவிடுங்கள். அப்ப என்ன செய்யணும்? சமாதி வருவணுமா இல்லையா? எப்படி கூப்பிடணும்? எப்படி யூதர்களுக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, அவங்களும் ஒரு இறைவனை வணங்கக்கூடியவங்க தான். கிறிஸ்தவர்களும் ஒரு இறைவனை வணங்கக்கூடியவங்க தான். அப்புறம் 3 இது, அது ஒரு கூட்டம். சரியா? 3 தூதரை இறைவனை ஏற்றுக்கணும், அது வேற விஷயம். அது மாதிரி முஸ்லீம்களும் சொல்றாங்க ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாமே இப்ராஹிமுடைய சந்ததிகள் தான். அப்ப எல்லாம் சொல்றாங்க, எப்படி கூப்பிட சொல்றாங்க? சமாதானத்தை பின்பற்ற சொல்ல. எப்படி? வேதத்துடையவர்களே, அதாவது தௌராத்துடையவர்களே, இஞ்சிலுடையவர்களே, ஜபூருடையவர்களே, அல்லது குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களே. அப்ப வேதத்துடையவர்களே நமக்கும் உங்களுக்கிடையே சமாதானத்தின்பால் வருவோம். வந்துருங்க, சமாதானம் ஆகும். சண்டை வேண்டாம், சமாதானம் வந்துடும். சச்சரை வேண்டாம், கொலை வேண்டாம், அப்படி ரத்த சிந்த வேண்டாம், மக்களை கொல்ல வேண்டாம். நம்மளாம் வேதத்துடையவர்கள். யாரு? தௌராத்துடையவர்கள், ஜபூருடையவர்கள், இஞ்சிலுடையவர்கள், குர்ஆனுடையவர்கள், வேதத்துடையவர்கள். எப்படி சொல்றாரு இவன்? வேதத்துடையவர்களே நமக்கும் உங்களுக்கிடையே சமாதானத்தின்பால் வருவோம். இதுதான் ஒரு நாடு இன்னொரு நாடு பேசணும், சமாதானம் பேசணும். ஆனா ஒரு நாடு என்ன செய்யுது? சண்டைக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, சமாதானத்துக்கு ஆதரவு கொடுக்கல இல்லையா? நாம் அல்லாஹ்வை தவிர வேற எவரையும் வணங்க மாட்டோம். நம்ம ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படிதானே? ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள். அது குடும்பத்திலும் சரி, கணவன் மனைவியும் சரி, பெற்றோர் பிள்ளைகளையும் சரி, சகோதர சகோதரிகளுடைய உறவும் நட்பும் எல்லாருமே செய்யணும். நாம எல்லாம் சமாதானத்துக்கு வந்தபோது செய்யணும் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே மாதிரிதான் சமுதாயமும் சரி. அல்லாஹ்வை தவிர எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ் விட்டு நம்மில் சிலரை தெய்வங்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வை தவிர நம்மளை பாதுகாப்புல ஏற்கொள்ள மாட்டோம் என்று கூறும். அவர்கள் புறக்கணித்து விட்டால், யார் சமாதானத்தை புறக்கணிக்கிறாங்களோ அப்படி சொல்றாங்க, நிச்சயமா நாங்கள் முஸ்லிம்கள் என்பது, நாங்கள் சமாதானத்து பக்கம் அழைத்தவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியார்கள் என்று கூறிவிடுங்கள். இதுதானே விரும்பணும். இப்ப நாடு சமாதானம் விரும்பணும், குடும்பத்தான சமாதானம். என்ன செய்யணும்? நம்மளாம் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்மளாம் வேதத்தை பற்றி பிடித்துக் கொண்டவர்கள், அவன் நம்ம நினைச்சிடும் சமாதானத்தை விரும்புவோம் அப்படின்னு சொல்லி சமாதானத்து பக்கம் அழைக்கணும். அதை விட்டுட்டு செய்றாங்க, சண்டை பக்கம் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனால யார் பாதிக்கப்படுறா? பொதுமக்கள் தானே, அப்பாவி மக்கள் தானே. நீ பாக்குறோமா இல்லையா? டிவிலாம் செய்தி பாக்குறோமா இல்லையா? ஒரு போர் நடந்தாலும், ஒரு கலவரம் நடந்தாலும், ஒரு சண்டை நடந்தா வீட்டுல ரணகலமா இருக்கு. ஒரு ஊருக்குள்ள கலவரம் நடந்தா எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க. ஒரு நாட்டுல சண்டை நடந்தா என்ன ஆகுது? போர் நடந்தா என்ன ஆகுது? எல்லாம் பாதிக்கப்படுறதா மக்கள் தான், அப்பாவி மக்கள் தான். அப்ப தலைவர்கள் என்ன செய்றாங்க? பாதுகாப்பா இருப்பாங்க, அவங்களும் கொல்லப்படுறாங்க. ஏன் சாகடிச்சு வாழணும்? வாழ வைக்கலாம்ல. ஒரு உயிரை வாழ வைத்தாலே உலகத்தை யாரும் வாழ வைத்தன்னு சொன்னா, அந்த நாட்டு மக்களை வாழ வச்சா, ஒரு உயிரை கொண்டா உலகத்தை யாரும் கொண்டா? ஒரு மக்களை கொண்டா? அப்ப நாட்டு மக்களை கொண்டா அப்ப யாருக்கு நோம்பு கடுமையாக்கப்பட்டிருக்கு? அந்த நாட்டு யார் ஆள்றாங்களோ அந்த அரசருக்கு தான் நினைச்சிடும். அந்த ஆட்சியாளர் தான். ஒருத்தருக்கே 60 நோம்புன்னு சொன்னா எத்தனை நோம்பு வைக்கணும் பாருங்க, காலம் பத்தாது. நஷ்டடி கொடுத்தாலும்
பொருளாதாரம் பத்தாது இல்லையா? இதெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா? 385. இன்னும் சமாதத்திற்கு எதிராக எவரும் விரும்பினால், சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை எவரும் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டாது சொல்றான். இன்னும் சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை எவரும் விரும்பினால் அவரிடம் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டாது. என்னது? எந்த செயலும் ஒப்புக்கொள்ள மாட்டாது, பிரார்த்தனை ஒப்புக்கொள்ள மாட்டாது, பாவமணிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாது. மேலும் இவர்கள் இறுதி நாளில் நஷ்டமடைந்தில் தான் இருப்பார்கள். அதனால சமாதத்துக்கு எதிரான வாழ்க்கையை எவரும் விரும்பாதீங்கிறான். சமாதத்தை விரும்புங்க, சைத்தானோட அடிச்சோட பின்பற்றாதீங்க, முற்றிலுமாக இறைவன் பக்கம் திரும்புங்க. எப்படி? 2:208 அத்தியாயம் 2:208. நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் சமாதத்தின் வாழ்வில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்கள். சமாதத்து வழியில் அல்லது வாழ்வில். ஏன்னா வாழ்க்கைங்கிறது சமாதத்துல தான் இருக்கு, இல்லைன்னா அது வாழ்க்கை கிடையாது இல்லையா? இப்ப நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் சமாதத்தின் வழியில் அல்லது சமாதத்தின் வாழ்வில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்கள். தவிர சைத்தானுடைய அடிச்சவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். சைத்தானுடைய வேலை என்ன? குழப்பத்தை ஏற்படுத்துறது இல்லையா? பெருமையை தூண்டுறது, போராமையை தூண்டுறது, கலவரத்தை ஏற்படுத்துறது, ரத்த சிந்தனைகள் அவனுடைய வேலை தானே. இப்போ இறைவன் சமாதத்தை பின்பற்ற சொல்றான், சைத்தான் ரத்த சிந்தனைங்கிறான், குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறான், இல்லை சண்டை போடுங்கிறான். ஏன்னா அவனுடைய வேலை என்ன? இறைவனுக்கு எதிராக செய்ய வைக்கணும், வேதத்துக்கு முரணாகவும் தூதருக்கு மாற செய்ய வைக்கணும், மனசாட்சிக்கு விரோதமாக செய்ய வைக்கணும், எல்லாரும் நரகத்துக்கு போகணும். இப்போ இங்கேயே நரகத்தை பார்க்குறோமா இல்லையா? எப்படி பார்க்குறோம்? எங்கெல்லாம் அணு ஆயுதம் போடுறாங்க, என்ன ஆகுது? அது நரக வேறு தானே. ஒரு நாட்டே அழிக்குது, மக்கள் எத்தனை மக்கள் அழிகிறாங்க. இப்போ சைத்தானுடைய தூண்டுதல் தானே. அப்ப நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் சமாதானத்தின் வழியில் முற்றிலுமாக சொல்றான் நுழைந்து விடுங்கள். தவிர சைத்தானுடைய அடிச்சோரை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமா அவன் உங்களுக்கு பயங்கரமான பகைவன் ஆவான். யாருக்கு? மனிதர்களுக்கு. சைத்தான் மனிதர்களை பகைமை ஏற்படுத்துவான், பகைமாவான். 2:213. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர் வராங்க, வேதம் கொடுக்க போறாங்க. எதுக்குன்னு பார்த்தா 2:213 மனிதர்கள் ஒரே சமூகத்தினராக இருந்தனர், ஒரே சமூகம் படைக்கப்பட்டது. மனிதர்கள் ஒரே சமூகத்தில் இருந்தனர், ஒரே சமூகத்தாக படைக்கப்பட்டார். ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டதானே. மனிதர்கள் எல்லாமே ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டவர், ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டவர்கள். அப்படிதானே? ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டவர்கள், ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டவர், ஒரே சமூகத்தாக படைக்கப்பட்டனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவே நபிமார்களை அனுப்பி வைத்தார். எதுக்கு? தூதர் எதுக்கு அனுப்புறான்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும், அல்லாஹ் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக, இந்த வேதங்களுக்கு மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு. இப்ப கருத்து வேறுபாடு தானே பிரச்சனை. குடும்பத்துல, உறவு கடையில, நட்பு கடையில, சமுதாயத்துல, நாட்டுக்கு நாடு, என்னது? கருத்து வேறுபாடு தானே. அந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னர் தம்முடைய உள்ள போராமை காரணமாக மாறுபட்டனர். இந்த போராமை தாங்க, இந்த பெருமையும் போராமை தான் இன்னைக்கு சமாதானத்தை விட்டு விலகியாச்சு, சண்டைக்குள்ள இன்னும் போயாச்சு. மனிதர்களை கொண்டு குவித்து ரத்தம் சிந்து வைக்கிறதெல்லாம் இந்த போராமை தான், போட்டி தான். நீயா நானா, அப்படிதானே? நீயா நானா, தாய் நாட்டை மண்ணை இப்படி தாய் மண்ணை பாதுகாக்கிறேங்கிறது, மண்ணை பாதுகாக்கிறது மேல நாட்டை அழிச்சிட்டு மக்கள் அழிச்சிட்டா சுடுகாடு தானே இருக்காங்க. அங்கே மண் இருக்குமா, சுடுகாடு இருக்குமா? அந்த நாட்டில் மக்கள் வாழ்ந்தா அது நாடு, மக்கள் வாழ எல்லாம் செத்துட்டாங்கன்னா சுடுகாடு தானே. இப்போ மண்ணை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். ஆனால் ஒவ்வொரு நாடும் செய்து எங்க அண்ணன் மண்ணை பாதுகாக்கிறேன், மண்ணை வைக்க பிரச்சனையே எதுவும் போரே மண்ணுக்கு தான், இடத்துக்கு தான். கடல் மண் நம்பிக்கொண்டு கிடையாது, வேதத்தை பின்பற்றி கிடையாது. இது எங்க நாடு, இது எங்க இடம், ஏன்னா எங்களுடைய ஆக்கிரமிப்பு, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய அணு ஆயுதம், எங்களுடைய பெருமை, எங்களுடைய ஆட்சி. இங்க பெருமை தான் இருக்கே தவிர மண்ணை பாதுகாக்கிற போல நாட்டை அழிச்சிட்டே இருக்காங்க, மக்கள் அழிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இல்லாத மண் எப்படி இருக்கும்? அது சுடுகாடு தானே இருக்கும். என்ன பிரயோஜனம் அது? அந்த மக்கள் அந்த மண்ணில் வாழணும், அந்த மண்ணில் வாழணும், விளைச்சலோட வாழணும், சமாதானத்தோட வாழணும், கவலை பயம் இல்லாமல் வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், வறுமை இல்லாமல் வாழணும், துன்பம் இல்லாமல் வாழணும். அப்போதான் நல்லாச்சு, அப்போதான் நல்ல நாடு இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த மக்கள் சமாதானமா இல்லை, அவங்க வந்து மடிஞ்சிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க வாழ்றதுக்கான தகுதியான அந்த இடம் இல்லைன்னு சொன்னா நல்லாட்சி அது. சரி, அப்ப மனிதர்கள் ஒரே சமூகத்தினாலே படைக்கப்பட்டனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வான் நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு நபிமார் என்ன சொன்னாங்க? சமாதத்தை பின்பற்றுங்க, ஒரு இறைவனை பின்பற்றுங்க, உங்களுடைய பகமை கூடாது, வெறுப்பு கூடாது, சண்டை கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, அது சொல்லணும் வந்தாங்க. ஒரே இறைவன் தானே. நீ நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவாயினும், சாபியர்களாயினும்
யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்தார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவனத்தில் நற்கூலி உண்டு சொல்லதான் வந்தாங்க, நற்செய்தி சொல்லதான் வந்தாங்க. சரி, அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையுடைய வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் தம்மிடம் வந்த பின்னர் தம்மிடம் உள்ள போராமைக்கான மாறுபட்டனர். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம், மாறுபட்டு புறக்கணித்து விட்ட இந்த உண்மையின் பக்கம் செல்லுமாறு, அதாவது திரும்புமாறு தன் மீது நம்பிக்கொண்டவர்கள் தன் அருளினால் நேர்வழி காட்டினான். யார் வேதத்தை பின்பற்றாங்களோ அவர்கள் இறைவனை பின்பற்றக்கூடியவர், அவர் சமாதத்தை பின்பற்றக்கூடியவர். யார் சமாதத்தை பின்பற்ற அவர் வேதத்தை பின்பற்றக்கூடியவர். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியோரை அல்ல தன்னை நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறார். அதனால வேதம் என்ன சொல்லுது? சமாதத்தை பின்பற்றுங்கள், பகமை கூடாது, வெறுப்பு கூடாது, யாரையும் மனதில் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா எப்படி காயப்படுத்துறாங்க? மனசுல காயப்படுத்துவாங்க, எண்ணங்களை காயப்படுத்துவாங்கன்னு சொல்றான். உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்த வேண்டாம், உங்களுடைய செயல் அவளை காயப்படுத்த வேண்டாம். அப்ப மனதெல்லாம் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு உடலெல்லாம் காயப்படுத்திருக்குமா இல்லையா? அப்ப என்ன செய்யுது? இஸ்லாம்னா என்ன, கிறிஸ்தவம்னா என்ன, யூதம்னா என்ன, எல்லா மதம் என்ன போதிக்குது? மதத்தை பின்பற்றுறாங்க, ஆனா வேதத்தை பின்பற்றணும். அப்படிதானே? மதம் என்னது? என் மதம் பெருசா ஓ மதம் பெருசா? இங்க மனம் என்ன சொல்லுது? சமாதத்தை விரும்புது, சண்டையை வெறுக்குது. ஆனா என்ன சொல்றோம்? சண்டை போடுறது பிடிச்சிச்சு, சமாதத்தை வெறுக்கிறது தான் அவங்களுக்கு பெரும் பகைமையா ஏற்படுது. 41 34 34 35 41 அத்தியா 41 34 35 நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா, நீ நன்மை கொண்டே தடுத்துக் கொள்கிறார்கள். அப்போது யாருக்கும் உங்களுக்கும் பகைமை இருந்ததோ அவர்கள் உற்று நண்பர்களும் ஆகிவிடுவார்கள். இந்த வேதம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது. என்ன சொல்லுது? நன்மை தீமை சமமாகாது, அதனால நன்மை கொண்டே தடுத்துக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். நன்மையில இருக்கு, பொறுமையில இருக்கு, பயபக்தியில இருக்கு, சமாதத்தை விரும்புதல் இருக்கு. அப்போ நீங்க சமாதத்தை கொண்டு, பொறுமையை கொண்டு, சமாதத்தை விரும்பி என்ன சொல்றான்? தீமையை தடுத்துக் கொள்ளுங்கிறான். நன்மை கொண்டே தடுத்துக் கொள்வீராக, தீமையை தடுத்துக் கொள்வீராக. அப்போது யாருக்கும் உங்களுக்கும் பகைமை இருந்ததோ அவர்கள் உற்ற நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். இப்போ நாடுகள்லாம் உண்மை நண்பராயிடலாம்ல, குடும்பத்தை எடுத்துக்க நண்பராயிடலாம், உறவுகள் நண்பர் நெருக்கமாயிடலாம். அதே மாதிரி நாட்டிலேயும் சமுதாயத்தை நன்மை கொண்டு தடுத்து கொண்டால், தீமையை தடுத்து கொண்டால் உற்ற நண்பர்கள் ஆகிவிடுன்னு எல்லாரும் சொல்றான். அதை விரும்பலையே, யாரும் விரும்பலையே. சரியா? 41 35 பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். யார் பொறுமை விரும்புகிறாங்களோ அவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். மேலும் மகத்தான நற்பாக்கியம் உடையதை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். பொறுமையாளருக்கு நற்பாக்கியம் உண்டு, நற்பாக்கியம் விரும்புவதற்கு பொறுமையா இருப்பாங்க. அதனால பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள், இவருடைய பொருத்தத்தை அடைய மாட்டார்கள். மேலும் நற்பாக்கியம் மகத்தான பாக்கியம் உடையவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். பொறுமை தான். சமாத்து விரும்பக்கூடியவர்களும் பொறுமை முக்கியம், பொறுமையாளர்களும் நற்பாக்கியம் உண்டு. அப்படிதானே? உதாரணத்துக்கு இந்த பெருமை எப்படி இருக்குன்னா 41 15 இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் எப்படி பெருமை கொண்டிருக்கான்னு பாருங்க. அன்றையும் ஆது சமூகத்தார் பூமியில் அநியாயமாக பெருமடித்துக் கொண்டு எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என்று கூறினார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மனிதனும் நினைச்சாங்க. அன்றையும் ஆது சமூகத்தார், இது ஒரு படிப்பினை, உதாரணம், வரலாறு படிப்பினை. பூமியில் அநியாயமாக பெருமடித்துக் கொண்டு எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என்று கூறினார்கள். அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமா அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நாடும் நாங்க தான் வலிமை மிக்கவர்கள், நாங்க தான் அனுதாயத்தை பெரிய ஆளா இருக்கிறோம், எங்க பணம் அதிகமா இருக்கு, பணமும் அதிகமா இருக்கு, நாங்க தான் மற்ற நாடை விட மிகச்சிறோன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். இது ஒரு படிப்பினை தான். பூமியில் அநியாயமாக பெருமை கொண்டு எங்களோட வலிமை மிக்கவர் யார் அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க என்று கூறினார்கள். அவர்களை படைத்த இறைவன் சொல்றான், உங்களை படைத்த அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமா அவர்களிட வலிமை மிக்கவன் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? இன்னும் அவர்கள் நம் அத்தாட்சிகளே மருத்துவராகவே இருக்கிறார்கள், மாறு செய்தவராக இருக்கிறார்கள். இறைவன் நினைச்சுவான், ஒரு சனம் போதும், ஒரே ஒரு சனம் போதும், சமுதாயத்தை அழிச்சிருவான். இப்படி பாக்குறோம்ல, மேகங்கள் உடஞ்சி எப்படி கொட்டுது, மலைகள், பூமி எப்படி கடந்து போகுது இல்லையா? இயற்கை காட்டு, இயற்கை சூறாவளி எப்படி வருது. அவனானா சரி அந்த பெருமையெல்லாம் நீக்கிடுவான், இப்போ ஒன்றுமில்லாம ஆயிடுவாங்க. இறைவனான அந்த அனுதாயத்தை அடிச்சிடலாம்ல. இவங்க அனுதாயத்தை கொண்டு மக்கள் அழிக்கிறாங்க, இறைவனான அந்த அனுதாயத்தை அடிச்சிருவாங்க, வேலை செய்யாம போயிடும், அப்புறம் பலகீனமாயிருவாங்க, குன்றி போயிடுவாங்க. அதுக்காக நம்ம பிரார்த்தனை வைப்போம். எப்படி? இறைவனே இந்த அநியாயக்கார மக்கள் வந்து பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்கார சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பாயா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா இறைவனுடைய உதவி கிடைச்சிச்சுன்னு சொன்னான். ஒவ்வொரு மக்களும், அந்த நாட்டு மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் அதை பார்த்து
சங்கடப்படுறாங்களோ, நம்ம எல்லாருடைய பிரார்த்தனை எதுவாக இருக்குன்னு சொன்னா இந்த அநியாயத்தெல்லாம் அழிச்சிடுவேன், அவர் வலிமையற்றவர்கள் ஆக்கிவிடு, அவர்கள் பணிந்தவர்கள் ஆக்கிவிடு, அவர் சரணடைந்தவர்கள் ஆக்கிவிடு, சரியா அப்படின்னு பிரார்த்தனை வைப்போம். அநியாயக்கார மக்கள் அழிவில்லாத அதிகரிக்காதுன்னு பிரார்த்தனை. இது பிரார்த்தனை குரான்ல இருக்கு. அநியாயக்கார மக்களுக்கு அழிவில்லாத அதிகரிக்காது என்றார். என்ன சொல்றான், அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமா அவர்களை விட வலிமை மிக்க என்பதை அவர் கவனிக்கவில்லையா, பாருங்க காமிப்பேங்கிறான். நான் காமிப்பேன், உங்களோட வலிமை மிக்கன்றத இன்ஷால்லா அல்லாஹ் காமிப்பான். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். மேலும் அவர்கள் நம் அத்தாட்சியிலே மருத்துவராக இருக்கின்றனர், மாறு செய்தவர்களாக இருந்தனர். (22:77) அத்தியாயம் 22:77. நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் பணியுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்க நம்பிக்கையாளா இருந்தீங்கன்னு சொன்னா பணியுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையை கைவிடுங்க. ஒவ்வொரு மனிதனும் சரி, ஒவ்வொரு நாடும் சரி, பெருமையை கைவிட்டுருங்க, பணியுடன் இறைவனுக்கு பணிஞ்சு போயிருங்க. இல்லைன்னா அவருடைய கோபம் உங்க மேல் சாஞ்சிடும், அவருடைய சாபமும் அந்த பெருமை கொண்டவர் மீது நடக்கும். அதனால நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் பணியுடன் நடந்து கொள்ளுங்கள், இன்னும் பெருமையை கைவிடுங்கள், இன்னும் உங்கள் இறைவனே அலையுங்கள், மேலும் வெற்றி பெறும் பொருட்டு நன்மை செய்யுங்கள். வெற்றி பெறும் பொருட்டு நன்மை செய்யுங்கள். சரியா? அதனால் எது மார்க்கம்? இது சமாதானமிக்க மார்க்கம், சமாதானத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கம். அதை எப்படி அழைக்கணும் அவர்களை? 3:64 வேதத்துடையரே, நமக்கு உங்களிடையே சமாதானத்துமால் வாழ்வோம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் சமாதான, கணவன் மனைவி கிடையில, பெற்றோர் பிள்ளை கிடையில, உறவு கிடையில, நட்பு கிடையில, மனிதர் கிடையில, நாட்டு கடையிலையும் சரி, இதை தான் பின்பற்றுங்கிறான். சமாதானத்தை பின்பற்றுங்க. எப்படி இருக்க? வேதத்துடையரே, நமக்கு உங்களிடையே சமாதானத்துமால் வருவோம். நாம் அல்லாஹ்வை தவிர வேற எதையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலரை தெய்வங்களாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறும். அவர் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள். ஒவ்வொருத்தரும் யார் முஸ்லீம்? இப்ப சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள், வெட்டி கொடுப்பவர்கள், பொறுத்துக் கொள்பவர்கள், சகித்துக் கொள்பவர்கள், உள்ளட்சத்தோடு வாழக்கூடியவர்கள், பெருமையை கைவிடுபவர்கள் முஸ்லீம்கள். சரியா? முஸ்லீமே அர்த்தம் சமாதானத்தை விரும்புவர்கள் தான். அப்ப நாங்கள் முஸ்லிம்கள் சமாஜ பக்கம் அழைத்தவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியார்கள் என்று கூறிவிடுங்கள். ஒவ்வொருத்தரும் முஸ்லீம். யார் முஸ்லீம்? இப்ப மத அடையாளம் கிடையாது, பெருமை விடக்கூடியவர்கள், பணிவை மேற்கொள்ளக்கூடியவர்கள், சமாஜத்தை பின்பற்றக்கூடிய, சமாஜத்தை விரும்பக்கூடியவர்கள். சரியா? இவர்கள் தான் முஸ்லீம்கள். அப்புறம் முஸ்லீமா வாழ செய்யறோம். முஸ்லீம்னா நம்ம பார்க்கறது இந்த இஸ்லாமியர், இந்த இந்து, கிறிஸ்தவ கிடையாது. ஒவ்வொரு மதத்திலையும், அதாவது நீங்க நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்தார்களோ அவர்கள் முஸ்லீம்கள். சரியா? அவளுக்கு அவர் இறைவனுக்கு நற்புலி உண்டு, அவரு துக்கப்பட மாட்டார், கவலைப்பட மாட்டார். 102 103 1, 2, 3 காலத்தின் மீது சத்தியமாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் மீது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கெடுவின் மீது, கால தவணையின் மீது சத்தியமாக நிச்சயமா மன நஷ்டத்தில் இருக்கின்றான். இவெல்லாம் நஷ்டத்தானே இருக்கிறாங்க, நஷ்டத்தானே இருக்கும் நம்ம. காரணம் பெருமையும் போராமையும் போட்டியும் ஒருத்தர் ரத்த சிந்தி பகமை கொண்டும், இல்லையா? அதான் சொல்றேன், ஆயினும் எவர் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து, எப்படி நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து, சத்தியத்தை கொண்டு, இந்த வேதத்தை கொண்டு, உண்மை கொண்டு, மனசாட்சியை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்து, மேலும் பொறுமை கொண்டும் ஒருவருக்கொரு உபதேசம் செய்துள்ளாரோ அவர்களை தவிர, இந்த சமாதத்தை பின்பற்றுவதை தவிர நஷ்டவாளிகள். சமாதத்தை விரும்பக்கூடியவர்கள் தவிர பின்பற்றக்கூடிய நஷ்டவாளி. அதனால சமாதானம் பிடிக்குமா, சண்டை பிடிக்குமா? சண்டை யாருக்கும் பிடிக்காது. ஆனா இப்ப சண்டை போடுறதான் பிடிக்குது. சமாதானம் எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆனா சமாதானம் யாரும் விரும்பல. காரணம் பெருமை. யாரெல்லாம் பெருமை இருக்கோ, யாரெல்லாம் போராமை இருக்கோ, யாரெல்லாம் போட்டி இருக்கோ, அவங்க சமாதத்தை விரும்ப மாட்டாங்க. யாரெல்லாம் பணிவு இருக்கோ, உள்ளட்சம் இருக்கோ, அவங்க சமாதத்தை விரும்புவாங்க. சண்டை விரும்பக்கூடிய யாரு? பெருமை உடையவர்கள். பணிவுடையவர்கள் சமாதத்தை விரும்புவாங்க. அதனால பணிவுடையவர்களாகவும், உள்ளட்சம் உடையவர்களாகவும், பயபக்தியாளர்களாகவும் நம்மளே நம்ம குடும்பத்தாக நம்ம சந்தேகங்களையும் இறைவன் வழியாடுத்த போதுமானவன். யாரெல்லாம் அநியாயக்கார மக்களை நீங்கள் பாதுகாப்பாயாக, அநியாயக்காரர்களை அழித்து விடுங்க. எல்லாரும் ஒட்டுமொத்த பிரார்த்தனை, நம்பிக்கொண்ட ஒவ்வொருத்தரும் மதம் கடந்து இந்த அநியாயக்கார மக்களை அழித்து விடுகிறவனே. இன்னும் பலகீனமானவர்களையும், இன்னும் நம்பிக்கொண்டவர்களையும் பாதுகாக்க நீயே போதுமானவன். எங்கள் மீது, குடும்பத்தார் மீதும், சந்ததி மீதும் மன்னித்து அருள் புரிவாயாக காத்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பிரார்த்தனை, எங்கெல்லாம் நம்ம அநீதியை பார்க்குறோமோ, எங்கெல்லாம் அழிவை பார்க்குறோமோ, எங்கெல்லாம் பெருமையை பார்க்குறோமோ, எங்கெல்லாம் வரம்பீரதை பார்க்குறோமோ, கேள்விப்படுறோமோ, எங்கெல்லாம் நம்முடைய பிரார்த்தனை எப்பயுமே அமையணும். மனசுக்குள்ளே போயிட்டு இறைவனே இந்த அநியாயக்கார மக்களை அழிச்சிடு, இந்த அணுவாயத்தை அழிச்சிடு, இந்த பெருமை கொண்டவர்களை அழிச்சிடு, பணியோடவர்களை இந்த வேதத்துக்கும் இந்த பூமிக்கு வாரிசாக்கவை, சொர்க்கத்துக்கு வாரிசாக்கி பிரார்த்தனை. சரியா? இறைவன் நம்ம மீது கருணை எல்லா போலும் அல்லாஹ்.